தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மழை நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்கள். தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழை தீவிரப்படுத்தக்கூடிய காரணியாக வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் 23ஆம் தேதி வாக்கில் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் இது அடுத்து வரக்கூடிய நேரங்களில் தமிழ்நாட்டு கடற்கரை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரக்கூடிய 25ஆம் தேதி மத்திய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெறும் எனவும், அதனைத் தொடர்ந்து அதாவது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 25ஆம் தேதி வலுப்பெற்றதுக்கு பிறகாக அடுத்த 2 நாட்கள்ல அதாவது 27ஆம் தேதி வாக்கில் இது தமிழ்நாட்டு நோக்கி நகரும் எனவும், குறிப்பாக இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு வட இலங்கை கடலோர பகுதிகளை நெருங்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மட்டுமே இருக்கும் என்ற ஒரு தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதே நேரத்தில் இது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வருவதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இதனுடைய நகர்வு, இதனுடைய திசையினுடைய இருக்கக்கூடிய காற்றுடைய வேகங்களுடைய மாற்றத்திற்கு ஏற்ப தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு மாறுபடும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா 25ஆம் தேதியில் இருந்து தமிழ்நாட்டுல மீண்டும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்ற ஒரு தகவலை வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 2 நாட்களாக தமிழகத்துல வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரம் முற்றிலுமாக குறைந்திருக்கிறது. இது 25ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் எனவும், 25ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும், அதனைத் தொடர்ந்து 26, 27, 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் அந்த 4 நாட்கள் 26ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இந்த நாட்கள் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தகவலாக சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இதனுடைய நகர்வு அதனுடைய திசையில் மாற்றங்கள் எடுக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே அதற்கான அறிவிப்புகள் கொடுக்கப்படும் என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தற்போதைய இந்த முன்னறிவிப்புல சொல்லியிருக்கிறாங்க.